ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வணக்கம் சாமி. இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம கிரஞ்சிரோவில் 10 நியூ அனிமியோட தமிழ் டப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமி, அதை தவிர நம்ம பிளீச் அனிமியோட தமிழ் டப் வருமா வராதா என்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலில் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. சரி, இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி த ரைசிங் ஷீல்ட் ஆஃப் ஹீரோ என்ற அனிமியை தமிழ் டப்பில் இப்போ நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. தமிழ் டப் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி அண்ட் 3 லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போன மாசமே ரிலீஸ் ஆகணுமே எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு வழியா இந்த அனிமியோட தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அதுலேயுமே முக்கியமாக சீசன் 1 மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் சீசன் 2மே சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு முதல் 2 சீசனுமே நம்ம கிரஞ்சிரோல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல அவைலபிளா இருக்கு நண்பா. ஸோ யாருக்கும் ஒரு இசைக்காய் ஃபேண்டசி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே ஓரளவுக்கு டீசென்டான அனிமி தான். என்னோட பேரு நவஃபுமி இவட்டானி. எனக்கு 20 வயசு. நான் காலேஜ்ல படிக்கிறேன். ஸோ சீசன் 1ல மொத்தமாக 25 எபிசோட் இருக்கு நண்பா. அதுக்கப்புறமா சீசன் 2ல 13 எபிசோட் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சீசன் 3 மற்றும் சீசன் 4மே இருக்குது. ஸோ அதுவுமே எப்போ தமிழ் டப்ல கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு முதல் 2 சீசனோட தமிழ் டப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த அனிமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோ லைப்ரரியில் ஒரு வித்தியாசமான ஒரு புக் எடுத்து படிக்க இந்த புக்ல இருக்கிற வேர்ல்டுக்குள்ள போறாரு. ஸோ இவர மாதிரி இன்னும் 3 பேர் அந்த வேர்ல்டுக்குள்ள சமன் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மான்ஸ்டர்ல இருந்து காப்பாற்றுறதுக்காண்டி இவங்க 4 பேரையுமே சமன் செஞ்சிருக்காங்க. ஸோ அதில் 3 பேருக்கு ஒரு 3 டிஃப்ரெண்டான வெப்பன்ஸுமே கிடைக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் டிஃபென்ஸ் பண்றதுக்கான ஒரு ஷீல்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. ஸோ இதனாலேயே நிறைய பேர் நம்ம ஹீரோவை பெருசா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. மற்ற 3 பேரையுமே பயங்கரமா கொண்டாடுறாங்க. அதோட அந்த 3 பேருக்குமே தனித்தனியா ஒரு டீமுமே செட் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோட ஒருத்தருமே வர மாட்டாங்க. அப்படி இருக்க ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோட வந்து சேருது. ஸோ இப்படி இருக்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒரு பொய்யான கேஸை போட்டு நம்ம ஹீரோட பேரையே கெடுத்து விட்டுரும். ஸோ இதனால அந்த உலகத்துல நம்ம ஹீரோவை ஒருத்தருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ எப்படி அந்த வேர்ல்ட்ல சர்வைவ் ஆகி தன்னோட பேரை காப்பாத்துறாரு, அதோட ஹீரோல இருந்து எப்படி இவர் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் ஸோ இந்த அனிமில பாப்பீங்க நண்பா. ஸோ முக்கியமா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து இசைக்காய் டைப் அனிமில இது வந்து ஓரளவுக்கு டீசென்டான அனிமி. ஸோ இப்போதைக்கு சீசன் 1 மற்றும் சீசன் 2ல சேர்த்து மொத்தமா 38 எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ இதை தவிர இன்னுமே 20 சீசன் இருக்குது. அதாவது இது வரைக்கும் இந்த அனிமில இருந்து 4 சீசன் ரிலீஸ் ஆயிருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த அனிமிக்கு சீசன் 5 வேற இருக்குது. ஸோ அதுவுமே அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, இதுக்கப்புறமா ரிலீஸ் தட் விச் என்கிற அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே வீக்லி ஒரு எபிசோட் படி இப்போ நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நண்பா. தனியாலா நீ மட்டும் எப்படி அந்த ஆளை கொன்னன்னு சொல்லு. கேடையத்தால் அவளை படக்கி வச்சிருக்கோம். அவளை அவுத்து விட்டா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு சோனியக்காரி எப்பதான் முதல் முறையா பாக்குறீங்களா? ஸோ இந்த அனிமி நானுமே இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஆனால் இதுவுமே ஒரு டார்க் ஃபேண்டசி இசக்காய் ஆக்ஷன் ரொமான்ஸ் அனிமி தான். இதோட அனிமேஷனுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இதுவுமே ஒரு சைனீஸ் அனிமி. ஸோ இந்த அனிமியை முதல்ல மார்ச் 2 நம்ம கிரஞ்சிரோல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் தமிழ் டப்ல முதலாவது எபிசோடுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இனி எவ்ரி மண்டே அடுத்த எபிசோடுமே தமிழ் டப்ல எதிர்பார்க்கலாம். ஸோ முக்கியமா இந்த அனிமில மொத்தமா 8 எபிசோட் இருக்க போகுது நண்பா. ஸோ யாருக்காவது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த அனிமி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இதுக்கப்புறமா த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங்ஸ் அனிமியோட சீசன் 4 தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணாம சீசன் 5 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் சீசன் 4 எப்போ தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல போய் இந்த சீசன் 4ஓட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பை பார்க்கலாம் நண்பா. சரி, இதுக்கப்புறமா கடைசியா நம்ம பிளீச் அனிமியோட தமிழ், தெலுங்கு டப் வந்து நம்ம அனிவன் இந்தியால கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நாமளுமே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். ஆனா இப்போ இந்த நியூஸ் வந்து உண்மை இல்ல, அது ஃபேக். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. அதாவது இப்போதைக்கு நம்ம அனிவன் இந்தியால வெறும் ஹிந்தி டப்ல இந்த பிளீச் அனிமியை கொண்டு வரப்பாங்க. ஸோ அதை தவிர தமிழ், தெலுங்கு டப்புக்கான எந்த விதமான டப்பிங் ஒர்க் ஒன்றுமே இவங்க பண்ணவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தமிழ், தெலுங்கு டப்ல கொண்டு வரதுக்கான பிளான் கூட இல்லையா. ஸோ அதனால இந்த பிளீச் அனிமியோட தமிழ், தெலுங்கு டப்பை நம்ம அனிவன் இந்தியால எதிர்பார்க்க வேண்டாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ அவங்க சைட்ல ஹிந்தி டப்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு சுகமான நியூஸ் தான். ஏன்னா இந்த பிளீச் அனிமியை தமிழ் டப்ல பாக்குறதுக்காண்டி நிறைய பேருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா.